வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று விதை என்று விண்தூவும் மழை என்ற இதய தோட்டம் பூ பூக்குதே வாலின்றி போரின்றி வலிக்கின்ற. ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலுக்கான ஒரு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளானது. பழையது இருந்தது, பழையதில் எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் கேழ்வரகை போட்டு நல்லா காய்ச்சி கூழ் ரெடி பண்ணுறேன். இது வந்து என் பையனுக்கும் ஹஸ்பண்டும் அவங்க சாப்பிடுவாங்க, அதனால சரி அதையே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு. கூழ் காலையிலே எழுந்திரிச்சு நைட்டே கேழ்வரகை கரைச்சி வச்சுட்டேன். பழையதும் இருந்தது, எல்லாத்தையும் போட்டு ஒன்றா காய்ச்சி சூப்பராக கூழ் ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு தயிர் போட்டுக்கிட்டேன், தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து வச்சா அப்பாவும் பையனும் நல்லா வெயில் காலத்துக்கு குளு குளுன்னு குடிச்சிருவாங்க. காலையிலேக்கு அவங்க 2 பேருக்கு இதுதான். அப்புறம் நேற்று சுட்ட வடைலாம் கொஞ்சம் மீதி இருந்தது, அதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அடுத்து என் பொண்ணுக்கு வந்து சேவை கேட்டா, அதனால சிம்பிளாக ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுப்பில் சுடுதண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். கல்லுப்பு போட்டுட்டு கொதிச்ச உடனே நம்ம சேவையை அது உள்ளே போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சேவையை அதில் போட்டுடலாம். சேவையில் வந்து நம்ம லெமன் ரைஸ் செய்யலாம், தேங்காய் சாதம் எல்லாமே செய்யலாம், உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணேன்னா மீல் மேக்கர் போட்டு டொமேட்டோ சேவை தான் செஞ்சேன் நான். நல்லா இருந்தது. தக்காளி சேவை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்ன கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன் உடனே ஃபில்ட்ரு பண்ணாமல். இப்போ வந்து நல்லா இதுவாயிருச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். நான் மூடி வைக்காமல் உடனே வடிகட்டி இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த வடிகட்டி வச்சு நம்ம வந்து அந்த சேவையை வடிகட்டிக்கலாம். எங்களுக்கு வந்து மீல் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும், நல்லாவே சாப்பிடுவோம். இப்போ சேவையில் வந்து தண்ணி ஃபில்டர் ஆகட்டும், நம்ம மீல் மேக்கர் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். சேவையை அந்த கொதிச்சு அந்த தண்ணியில் அதை ஃபில்டர் பண்ணி அதை வச்சுட்டு அந்த பாத்திரத்திலே தான் தாளிக்க போகிறேன். என் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது தான் எடுத்து வச்சுருக்கேன். இது சும்மா பெரிய சமையல் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு கடகடன்னு ஒரு சமையல், அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க மீல் மேக்கரில் வந்து சேவை போட்டு செஞ்சது. பையனும் அப்பாவுமே கொஞ்சம் கூழ் குடிச்சிட்டு இதுவுமே கொஞ்சம் சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சேவை தான் கொஞ்சம் நம்ம வந்து கொலைய விட்டா மாதிரி ஆயிடுச்சு. அது சுடுதண்ணியில் போட்டுட்டு உடனே ஃபில்ட்ரு பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணதுனால குழஞ்சிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு சோம்பு 3மே எப்பவுமே அரைச்சி வைப்பேன். இப்போ மீல் மேக்கர் ரெடி பண்ணுறதுக்கு இது பண்ணிடலாம். குட்டி மீல் மேக்கர் தான் இருக்குது என்கிட்ட. குட்டி மீல் மேக்கர் போட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி இது வச்சு அப்படியே பிழிஞ்சிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் மீல் மேக்கர் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது மட்டுமே கொஞ்சம் சிம்மில் போட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா ஒரு சிக்கன் சுக்கா மாதிரியோ மட்டன் சுக்கா மாதிரியோ இருந்திருக்கும். ஆனால் இதில் தான் நான் சேவையை போட்டு செஞ்சேன். இப்போ இது கூட சேவையை போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்ட கூட கொஞ்சம் பயமாக இருந்தது, குழஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிண்டி ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அடுத்தது தயிர் உரைக்கி ஊற்றி வச்சுருந்தேன். நேற்று செஞ்ச உளுந்த வடை மீதி இருந்தது, அதில் என்ன பண்ணால் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றிட்டேன் நான். இப்போ வந்து இதில் தயிரை போட்டு சிம்பிளாக ஒரு தயிர் வடை தான் செய்ய போகிறோம். எப்பவுமே பழைய வடையோ புது வடையோ நீங்கள் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சுடுதண்ணியை ஊற்றி இது பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா வடை ஸ்மூத்தாக ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு தயிர் போட்டுட்டேன். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு
நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதுதான். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காலையில் பாருங்கள் இருக்கிறத வச்சு அப்படி அப்படியே என்னென்னமோ ஒரு டிஃபன் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியாச்சு. பழையதை வச்சு ஒரு கேழ்வரகு, மீல் மேக்கர், சேவை வச்சு ஒரு இது, பழைய வடையை வச்சு ஒரு தயிர் வடை. இப்போ கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தயிர்னாலே அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். மோர் குடிக்கிறதா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் சேர்க்கலை. இது அப்படியே அந்த தயிர் மேலே இதை ஊற்றிடலாம். இப்போ தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நேற்று வச்ச சாம்பாரில் போட்ட வடையும் மீதி இருந்தது. அதையுமே லைட்டாக ஹீட் பண்ணி அதில் மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டாச்சு. பழசுலாம் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இது நல்லா இருந்ததுன்னு நேற்று ஈவினிங் செஞ்சது தான். சரி, அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சாம்பார் பழைய நேற்று வச்ச சாம்பாரும் இருந்தது. அதை சூடு பண்ணி சுடுதண்ணியில் வடையை போட்டு எடுத்துகிட்டு அதில் சாம்பாரை கொஞ்சம் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் தயிரை தாளித்து ஊற்றியாச்சுப்பா. அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி சிம்பிளான ஒரு காலை உணவு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ப்பா.